அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் தங்களுக்கு உரிமை தொகை வரவில்லை என அங்குள்ள பெண்கள் அவரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அவர்களின் குறைகளை கேட்ட அமைச்சர் உதயநிதி தேர்தல் முடிந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார். எடுத்தோன்னே 1000 ரூபா தானே வரேம்மா, நான் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும். ஏமா தலைவர் வாக்குறுதி கொடுத்தா சொல்றதை செஞ்சிருக்காரா இல்லையா? நான் ஒன்னொன்னா வரேன். எனக்கு புரியுது, உங்க கோபம் புரியுது, மைண்ட் வாய்ஸ் கேக்குது. இப்போ தலைவர் வந்து எய்டட் ஸ்கூலுக்கும் சேர்த்து நான் சொல்றேன், திட்டத்தை சொல்றேன். எய்டட் ஸ்கூல்ல சாப்பாடு இல்லையா? இருமா, நான் பேசி முடிச்சிடறேம்மா. நீ பேசுறியா? வெயிட் பண்ணுமா, நான் பேசி முடிச்சிடறேன், சொல்லிடுறேன். பொண்ணுக்கு வரல, உங்க பக்கத்து வீட்டு வரலையா? யாருக்குமே வரலையா? மகளிர் இங்க எத்தனை பேர் இருக்கீங்களே, எத்தனை பேருக்கு வருது? யாருக்குமே வரலையா? நான் சொல்றேன், நிறைய பேருக்கு வருது, கிட்டத்தட்ட 70% பேர் வருது. என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கு, சரிங்களா? ஆனா சின்ன சின்ன இருக்கு. மிகப்பெரிய திட்டம் 1,60,00,000 பேர் கொடுக்கறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுமா. அந்த துறைக்கு அமைச்சர் நானும், நம்முடைய நிதி அமைச்சர் தான். நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் சொல்றேன், இப்ப தேர்தல் நேரம் முடிஞ்சு ஒரு 5 மாசம் 6 மாசத்துல கண்டிப்பாக இது சரி செய்யப்பட்டு இந்த குறைகள் தீர்க்கப்பட்டு நிச்சயமாக அந்த தகுதியுள்ள 1,60,00,000 மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வழங்கப்படும். நம்பிக்கை இருக்கா? தலைவர் கொடுப்பார், நம்பிக்கை இருக்கா? நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், 1,16,00,000 மகளிருக்கு கொடுக்க மனசு வந்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கு இன்னொரு 40,00,000 மகளிருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராதா? கடும் நிதி நெருக்கடியிலையும் தலைவர் அவர்கள் சொன்னதை செஞ்சுட்டு வராரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.